தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் காவல் நிலையத்தில் இளைஞரை காவல்துறையினர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுதும் மேலும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. ஏற்கனவே திருபுவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் இந்தியாவில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியிலும் காவல்துறையினர் இளைஞரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. 6 மாதத்திற்கு முன்பு இவ்வாறு காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாகவும் இதற்காக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த வீடியோவை பெற்று தற்பொழுது சில நாட்களுக்கு முன்னர் இந்த வீடியோ காட்சிகள் அவரது கைக்கு கிடைத்ததாகவும் தற்பொழுது இந்த வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவதானப்பட்டியில் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் பிடித்து வந்து அவரை சரமாரியாக தாக்கும் இந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இதுபோன்று சொல்லப்படாத வெளியில் வராத பல்வேறு குற்ற சம்பவங்களை காவல்துறையினரும் செய்து வருகின்றனர் என்றும் இதற்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் அஞ்சி நடுங்குகின்றனர். இதில் சம்பந்தப்பட்ட இளைஞர் தேவதானப்பட்டி சின்னசாமி என்பவரது மகன் ரமேஷ் என்பதும் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. இதுவரை போலீசார் இவரை எதற்காக தாக்கினார்கள், எந்த வழக்கின் கீழ் தாக்கினார்கள் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. இவர் மீது எந்த புகாரும் வரப்படாத நிலையில் இவர் மீது எதன் அடிப்படையில் இவ்வாறு தாக்குதல் நடத்தினர் என்பது தொடர்பான கேள்விகளும் தற்பொழுது தேவதானப்பட்டி காவல் நிலையத்தை நோக்கி அதிரடியாக கிளம்பியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.